Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா ஐடென்ஸ் ரெடிகானேஷன்ல என் கூட ரூல்ஸ் டீம் தான் இருக்கிறாங்க. ரூல்ஸ்னா நம்மளுக்கு என்னடா யோசிப்பீங்க. ஸோ நம்மளெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னாடி ரூல்ஸை மட்டுமே சொல்லி செம்மையா என்டர்டைன் பண்ண சூதுகவோட பார்ட் 2 இப்போ வந்திருக்கு. ஸோ பார்ட் 2ல இருந்து என்டையர் டீம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். ஸ்டார்ட் ஃப்ரம் டைரக்டர் எஸ்ஜே அர்ஜுன், ஹரிசா அண்ட் எட்வின் மியூசிக் டைரக்டர். நான் பார்த்தீங்கன்னா ஹீரோ நினைச்சிட்டேங்க. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து நம்ம நக்லைட்ஸ் கவி. எல்லாருக்கும் பிடித்த ஒரு கதாபாத்திரம், சொல்லவே வேணாம். எல்லாரையும் விகடன் சார்பா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இல் ஸ்டார்ட் ஃப்ரம் டைரக்டர், கேப்டன் ஆஃப் த ஷிப். உங்களோட ஸ்க்ரீன் பிளே ஒர்க் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மார்க் ஆண்டனியில் அவ்வளோ நல்ல ஒரு ஆடியன்ஸ். எனக்குலாம் டிக்கெட் கிடைக்காம கணபதிராம் தேட்டரில் நான் ஃபர்ஸ்ட் டைம் போய் படம் பார்க்குற அளவுக்கு சூப்பராக இருந்தது. படம் சூப்பராக பண்ணிங்க, அதுக்கு வாழ்த்துக்கள். கமிங் டு த பாயிண்ட், சூதுகவும் 2 கதை எழுதுறதுக்கே 3 வருஷம் ப்ராசஸ் எடுத்துட்டு. ஏன்னா ஒரு ரைட்டராக எழுதணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 6 மந்த் எடுப்பாங்க, இல்லை 1 இயர் எடுப்பாங்க. 3 இயர்ஸ் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கே எடுத்ததுக்கான ரீசன் என்ன? சீக்குவல் பண்ணும்போது இப்போ நலன் சாரே வந்து அது பண்ணியிருந்தாருன்னா இந்த டைம் எடுத்துருமான்னு தெரில. நலன் சார் பண்ண வேண்டியதை வந்து அவர் கொடுத்த ஐடியா வச்சு நாங்கள் பண்ணும்போது, அதுவும் பார்ட் 1ஓட ரூல்ஸ் எதுவும் மீறக்கூடாது. இல்லை நீங்கள ரூல்ஸ், அந்த ரூல்ஸை மீறாமல் அந்த கதையை வந்து கரெக்டாக கொண்டு வரதுக்கு இந்த டைம். ஓகே, சரி, இது ப்ராப்பர் டீம் ஒர்க்காக தான். இப்போ ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து தனியாக போய் உட்காந்து தனியாக ரூம் போட்டுலாம் பண்ணலை. ஓகே, சிவி சார் வந்து நலன் சார் கிட்ட ஒரு ஐடியா வாங்கி இந்த ஐடியா தான் அவர் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கதை பண்ணோம். அதில் இல்லை இது சூதுகம் தாண்டி போகுது, சூதுகம் மீட்டருக்குள்ளே பண்ணுங்கன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் கரெக்ஷனே போனதுனால இப்போ தனியாக நானே ஒரு கதை பண்ணுறேன்னா அது ஃபுல் டிசிஷன் என் மேலேயே இருக்கு. நானே பண்ணேன்னா அதுக்கான டைம் நீங்கள் சொல்ல 6 மாதம் அதுக்குள்ளே பண்ணலாம். அதாவது நீங்கள் இப்போ 10 வருஷம் முன்னாடி வந்திருக்கு, அதுக்கப்புறம் சினிமா நிறையா மாறி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாற்றங்கள்லாம் கொஞ்சம் அடாப்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அந்த சூதுகம் வேர்ல்டுக்குள்ளேயே தான் இருக்கும் படம். ஓகே, அது உங்களை தாண்டி போகாது ஸ்கிரீன் பிளே. ஓகே. கமிங் டு ஹரிசா, சஞ்சிதா அந்த ரோல் பண்ணிட்டாங்க. மெயினா கீவேர்ட் மாமாங்கிறது பண்டைய காலத்துல இருந்து நூற்றாண்டு காலமா இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு வேணா அந்த புஜ்ஜி பேபி எல்லாம் மாறினாலும் அந்த மாமான்ற வேர்டு ஸ்பெஷலைஸ்டு. எபவுட் இந்த ஸ்கிரிப்ட்ல இங்க உங்களுக்கு இதுக்காக ஹோம்ஒர்க் பண்ணி இந்த டயலாக் ப்ரொனன்சியேஷன் இல்லை இந்த மீட்டர்ல வேணும், இந்த ஆக்சென்ட்ல இந்த டோன்ல வேணும்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி டிரெக்டர் சார் வந்து என்கிட்ட கொடுத்துட்டார், லைக் இதான் உங்களோட ஸ்கிரிப்ட், இதான் உங்களோட டயலாக். ஸோ உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் பண்ணுங்க, லைக் எதையும் காப்பி பண்ண வேணாம், உங்களுக்கு வர மாதிரி நீங்கள் உங்களோட இதை டயலாக்ஸ் பண்ணுங்க, உங்களோட போர்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு சார் கொடுத்துட்டா. நான் அவருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே, ஃபுல் ஆஃப் டிராவல் வித் ஜீப், அந்த காருக்குள்ள நீங்க நிறைய டிராவல் ஷூட் பண்றப்போ, சோ பீயிங் an actress ஒரு டிராவல் கேமராக்குள்ள க்ளோஸ் ஸ்பேஸ்ல இருந்திருக்கும், க்ளோஸ் ஷாட் இருந்திருக்கும், அதை டீல் பண்ண டயலாக் மறக்காம பேசணும், அண்ட் வண்டி மூவிங்ல இருந்திருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஆக்சுவலி ஃபன்னா இருந்துச்சு. அண்ட் மோர் ஓவர் என்னன்னா எங்களை எல்லாம் விட்டுருந்தா நாங்க 4-5 டேக் இல்ல 4-5 டேக்லாம் இல்ல, எனக்கு ஈஸியாவே இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்னு என்னன்னா, நான் என்ன டயலாக் பேசினாலும் என்ன பண்ணாலுமே லைக் அது ஒரு ஸ்கிரிப்ட் ஆயிடும். பிகாஸ் நான் வந்து இமேஜினரி கேரக்டர்னால. ஸோ எப்படின்னா லைக் என்னோட இது ப்ராப்பராக முடிச்சுட்டு அதுக்குன்னு எல்லாமே சொதப்பினலாம் கிடையாது, எல்லாம் ப்ராப்பராக பண்ணேன். ரீடேக்லாம் ஒன்றும் இல்லை, ஃபன்னாக போச்சு. லைக் அந்த காரில் ஆக்சுவலி சேசின்லாம் ரொம்ப ஜாலியாக போச்சு. அண்ட் எப்படி சொல்ல, நாங்கள் எங்களுக்கு நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கு. ஸோ அதனால ஃபன்னாக போச்சு, அவ்வளோதான். ஓகே, எதுவும் டிஃபிகல்ட்டாக எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. மியூசிக் மேலே எவ்வளோ பேஷன் இருக்குது அப்படிங்கிறத ஒரே ஒரு போஸ்ட் போட்டு இசை குருக்கள் எல்லாரும் ஒரே இடத்துல பார்க்குறேன் அப்படின்றப்போ ரொம்ப நல்லா இருந்தது. எம்எஸ்டி இருந்தாங்க, ஏஆர் ரஹ்மான் சார் இருந்தாங்க, எல்லாருமே ஒரே பீயிங் பேஷனேட் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்போ இது ஆல்ரெடி ஒரு மியூசிக்கல் ஹிட், எஸ்பெஷலி பிஜிஎம். நான் கூட வச்சிருந்தேன், நிறைய பேர் வச்சிருந்தாங்க, இன்னமும் வச்சிருக்கவங்களும் இருக்காங்க. ஸோ ஹவ் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் பீயிங் ஒர்க்கிங் இன் திஸ் சூதுகம் 2 மேஜிக் மியூசிக்? ஸோ யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எனக்கு இது குட்டி ஸ்டோரியில் கூட அது ஆந்தாலஜி தானே. நம்ம அது என்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும்தான் பண்ணியிருந்தோம், சாங்ஸ் எதுவும் கிடையாது. ஸோ மியூசிக் கம்போசர்ஸ்க்கு சாங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக பண்ணிடலாம். பட் இதுக்கு நீங்கள் சூதுகம் 1 தான் எங்களுக்கு இந்த சவுண்ட் பேலட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது யூஸ்வல் சாங் மாதிரியான டைப்பில் இருக்காதுல்ல, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது கோர் இமோஷனை மட்டுமே வச்சு சாங்ஸ் இருக்கும். அது ரொம்ப யதார்த்தமாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தையை சாங்காக பண்ணியிருப்போம். இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் காசு பணம், மாமா ட்ரௌசர், அதெல்லாம் ஒரு கோர் இமோஷன். ஏதாவது ஒரு சங்கடமான சூழ்நிலையில யூஸ் பண்ணுற வார்த்தைகள் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி அதை வந்து சாங்காக டிரைவ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு நார்மல் சாங் மாதிரி இருக்குது, அது ஒரு பல்லவி சரணம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்கூல் இல்லாமல் அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதனால தான் ஆடியன்ஸ் ரொம்ப லைக் பண்ணாங்க. அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரியான படம் ஃபர்ஸ்ட் பண்ணுறவங்களுக்கு கிடைக்காது, அதுவே எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஸோ என்னால் அதாவது தனியாக பண்ண முடியாது கண்டிப்பாக. அது டைரக்டர் சாரோட சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. அண்ட் ஏடிஸ், இந்த மூவி வி ஆர் பிளெஸ்ட் வித் செம்ம ஏடிஸ் who helped us do great
நம்பர் ஆஃப் சாங் நல்ல இன்புட் கொடுத்தாங்க லிரிக்லாம். ஸோ ஐ திங்க் அர்ஜுன் அண்ணாக்கு தான் பாதி கிரெடிட். சாங்குக்கெலாம் லைன்ஸாக இருக்கட்டும், அந்த வேர்டாக இருக்கட்டும், என்ன பண்ணலாம், எதை யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி போகலாம், எதை ட்ரை பண்ணலாம், அண்ட் தென் ட்ரையல் அண்ட் எரர் இருந்துச்சு. சூதிட்டம் ஹீரோ என்ன சொன்னார்னா, படத்தோட மியூசிக் டேரக்டர் நாங்கள் மியூசிக்காக தான் வெயிட் பண்ணோம், ஆனால் அந்த பையன் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து ஆக்சுவலி சிவா இன்னொன்னு சொல்வாரு, என்னன்னா அனிருத் மாதிரியே இருக்காருன்னு சொல்லுவாரு. மூவி ஃபுல்லா சொல்லிட்டே இருந்தாரு ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதுதான் ஒரு நல்ல ஃபீட்பேக். ஒரு கதையின் நாயகன் ஒரு படத்துல வந்து அது மிர்ச்சி சிவா சொல்றாரு, வேற ஒரு இன்டர்வியூல மென்ஷன் பண்றோம்னா தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். கவியோட ஃபினாமினல் growth. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பேசிக் ஸ்ட்ரகிள் இருக்கும், அந்த ஸ்ட்ரகிள் அப்படியே 1 by 1 உடச்சிக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. அது முகமே சொல்லுது, அவ்வளோதான். பின்னாடி இருக்க போஸ்டர் வச்சு நம்ம நர்சிங்கும் பேசலாம். அந்த லுக் அவ்வளோ சூப்பராக இருந்தது, கவியாவே தெரியல. அதுதான் ரொம்ப பெரிய ப்ளசண்டான ஒரு விஷயமா இருந்தது. இந்த ரோல், இந்த லுக் செட் ஆகுமா, நம்ம வேற சின்ன பையன், இங்கே பார்த்தா பயங்கர 40 வயசு 45 வயசு அங்கிள் மாதிரி இருக்குமேன்ற இதெல்லாம் இருந்திருக்கும். பட் அந்த ரோல் ஃபுல்லாக ப்ராசஸ் பண்ண விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த படம் ஒன்று எவ்வளோ இதாக பெருசாக போச்சு, எவ்வளோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு தெரியும். அதான் 2ல் நம்ம பண்ணுவோமான்லாம் தெரியல, இது மேஜிக் தான். இது பண்ணதே ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று இந்த லுக்கு இதெல்லாமே வந்து 40, 30+, 35+ அந்த மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு அர்ஜுனனை சொன்னார். அது எப்படி பண்ண முடியுமான்றது எனக்கு டவுட்டாக தான் இருந்துச்சு. இன்னொன்று அவருக்கு என் மேலே கான்ஃபிடென்ட் இருந்துச்சு. அந்த கான்ஃபிடென்ட் தான் அந்த லுக் வைஸாகவும் அதை செட் பண்ணி பார்க்கும்போது அது ஒர்க் ஆச்சு. ஒர்க் ஆனோன்னா அதுக்கப்புறம் லுக்கு தான் 50% நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். அந்த லுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தோன்னே அப்படியே போயாச்சு. அண்ட் கமிங் டு யூ, படத்தோட ப்ரீக்வல் அண்ட் சீக்வல் ரெண்டுமே இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. சிவாவோட யங்கர் லுக் ஒன்று, ஒரு ஏஜ் லுக் ஒன்று இருக்குது. கதையா அவருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஒரு ஆக்டிங் டோன் இல்லை, அவரோட நேச்சுரலாகவே அது அப்படி தான் இருப்பார். சூதுகம் ஸ்கிரிப்டுக்குள்ள அவரை அந்த கேரக்டர் கொண்டு வர, தாஸ் கேரக்டருக்குள்ள டிமாண்ட் பண்ணி கொண்டு வரது இல்லையா, அது எப்படி இருந்துச்சு? அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். சூதுகோமில் வந்து மிர்ச்சி சிவா சார் கொண்டு வரதுக்கு, இப்போ நாங்கள் கதை பண்ணும் போது மிர்ச்சி சிவா சார் அப்படின்னு எந்த ஆர்டிஸ்டும் மைண்டில் வைக்காம தான் கதை பண்ணணும். அதில் வந்து சூதுகம் தாஸ் கேரக்டர் வேறு, இதில் குருநாத்னு ஒரு கேரக்டர் நாங்கள் கிரியேட் பண்ணோம். அந்த குருநாத் கேரக்டர் தாஸுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு வேரியேஷன் இருக்கணும். ஓகே, அதில் தாஸ் கேரக்டர் வந்து ஒரு வேலையை வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டு, ஆனால் பதட்டமான சூழ்நிலையே செஞ்சுக்கிட்டு இருப்பார், ஒரு பரபரப்பாகவே இருப்பார். ஆனால் இந்த குருநாத் கேரக்டரை வந்து நாங்கள் டிசைன் பண்ணது எப்படின்னா, ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவோம். எவ்வளோ மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணக்கூடியது. நீங்கள் டீசரில் கூட ஒரு ஷார்ட் கன் எடுத்து வைப்பாங்க, ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டு சின்ன ஸ்மைல் பண்ணுவார். ஸோ அந்த குருநாத் கேரக்டர் டிசைன் பண்ணும்போது இவன் ரொம்ப எல்லாத்தையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவான். டென்ஷனே ஆக மாட்டேன். இந்த படத்தில் வந்து ஒரு டென்ஷன் ஆகிற ஷார்ட்டே பெருசாக மேக்ஸிமம் இருக்காது. ஸோ அந்த குருநாத் கேரக்டர் வந்து தாஸோட வேரியேஷன் காட்டணுன்றதுக்காகவே நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். மூவியாக பார்க்கும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அது மிர்ச்சி சிவா சார் வந்து இப்போ வந்து அவர் என்னன்னா, எப்போதும் நீங்கள் தமிழ் படம் அதில் வந்து அவர் ஒரு ட்ரேட்மார்க் செட் பண்ணிட்டாரு. சூதுகோமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் டோட்டலாக வந்து வேற ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்றே பண்ணார். ஓகே, இது இந்த படம் பார்க்கும்போது அதை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. மெயினாக பெக்குலராக ஒரு கேரக்டர் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னன்னா, ரியல் பொலிட்டிஷியன் கம்ஸ் இன்டு ரியல் பொலிட்டிஷியன், வாகை சந்திரசேகர் சார். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம விஜயகாந்த் சார் படங்கள்லேருந்தே பார்த்துருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி இது ஸ்டோரியில், ஏன்னா ஆல்ரெடி நம்ம MS பாஸ்கர் சாரோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேர்மையான பொலிட்டிஷியனாக பார்த்தாச்சு. இங்கே அப்படியே கேரக்டர் ஸ்வாப் இருக்கா, என்ன மாதிரி இருக்க போது, அவருக்கான ஸ்பேஸ் எப்படி உருவாச்சு? ஆமாம், ஆக்சுவலாக வாகை சாரோட கேரக்டர் தான் எனக்கு நல்லன் சார் சொன்னதே ஃபர்ஸ்ட். ஓ, அதான் ஒன்லைன் பேஸ்லைன், அதான் பேஸ்லைனே அவரோட கேரக்டரைசேஷன் தான் சூதுகம் உருவாகிறதுக்கான கதையே. ஓகே, ஸோ அந்த கேரக்டரை வச்சு தான் நாங்கள் கிரியேட் பண்ணோம். இதுக்கு வந்து நாங்கள் தேடும் போது பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம். வாகை சாரை வச்சு நாங்கள் யோசிச்சுட்டு அவரை வந்து ஒரு லைட்டாக ஸ்கெட்ச் பண்ணி பார்த்தோன்னாவே அவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு. அதனால தான் அவர் இந்த படத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட எஸ்பெஷலி இந்த ரூல்ஸ் டினாமினேஷன், அதாவது டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ரூல்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் இங்கேயும் அந்த மாதிரி சீன்ஸ் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, ரீச் பண்ணுற இடங்கள்ல பர்டிகுலர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண ப்ராசஸ், அது என்ன மாதிரி சீனுக்கு எதாவது ஒர்க் பண்ணுது? ஸோ நான் 6 சவுண்ட் ட்ராக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த சவுண்ட் ட்ராக்ல ஒரு 3 சாங்ஸ் வந்து பிஜிஎம் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். பிஜிஎம் வந்து ஐ கொலாபரேட்டட் வித் மியூசிக் கம்போசர் ஹரி SRன்னு சொல்லிட்டு ஒரு கம்போசரோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். லைக் நான் எப்படி வார்த்தையால் ஆர்டிகுலேட் பண்ண, பாடியும் காட்ட முடியாது பிஜிஎம். நீங்கள் பார்த்து அதை கேட்டிங்கன்னா தான் யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட். ஆக்சுவலி சிவா சாருக்கு தமிழ் படத்தில் ஒரு ரொமான்டிக் சாங் வச்சுட்டாங்க, அதுக்கு எப்படி ரொமான்ஸ் பண்ணணும்னு தெரியல, அதனால நான் அதை கூட காமெடியாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன் சேம் சினாரியோ இதில் உங்களுக்கு ஒரு ரொமான்டிக் சீன், ஒரு இமேஜினரி சாங்ஸ் சுச்சுவேஷன் இருந்திருக்கலாம், இல்லை ஒரு ரொமான்டிக் சீன்ஸாகவே இருந்திருக்கலாம். அந்த இடத்துல காம்பினேஷனாக ஒர்க் பண்ணுறப்போ தட்
சீன் இமோட் பண்ண ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி எனக்கும் சிவா சாருக்கும் தனியா ரொமான்ஸ் சீன் மாதிரி எதுவுமே வைக்கல. எல்லாமே இவரு கல்கி ஃபீல் பண்றாங்க வச்சிருக்கலாம்ல. ஆமா, ஏன்னு கேளுங்க. ஏன்? ஆமா. ஸோ அந்த மாதிரி தனியா லைக் எதுவுமே சீன்ஸ் இல்லை. எல்லாமே வந்து குரூப் ஆஃப் லைக் கல்கி அண்ட் கவி இவங்களோட மொத்தமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ பெருசா லைக் எங்க 2 பேருக்கு ரொமான்டிக்கா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. லைக் காமெடியான ரொமான்ஸ் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, சோ டார்க் ஹியூமரோட போர்ஷன்ஸ் அது யூசுவல் மீட்டர்ல இருக்கு. உங்க ஜர்னி பார்த்தப்போ எல்லாமே ஃபுல்லா கலர்ஃபுல்லா போஸ்ட் தான் இருந்தது. பேசிக்காவே ஹீரோயின் ஆகணுன்றதுதான் அல்டிமேட் கோலா சினிமா வந்ததா இல்ல நான் டாக்டர் படிச்சுட்டு இருந்தேன் இல்ல புதிச்சிட்டேன் சினிமால? இல்ல அவ்வளோலாம் லைக் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப படிக்கிற ஸ்டூடெண்ட்லாம் இல்ல. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அதனால எடுத்தோடனே ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஓ சூப்பர், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தா எடுத்தோடனே ஹீரோயின். ஆமா. சோ அக்கார்டிங் டு யூ உங்களுக்கு ஆடிஷன்ஸ் லைஃப் ஜர்னி அதெல்லாம் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணியிருக்கேன். லைக் எப்படின்னா ஆடிஷன்ஸ் எல்லாமே ஒரு லெசன் மாதிரி தான். இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லி ஒருத்தராக இன்புட் சொல்லுவாங்களா, இப்படி பண்ணுங்க நல்லா இருக்கும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த ஆடிஷன்ல லைக் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணி சார் கிட்ட பண்ணும்போது நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணேன். சாருக்கு என்ன ஆடிஷன் பண்ணீங்க? சார் டைலாக் கொடுத்தாரு, ஆடிஷன் பண்ணேன். என்ன டைலாக் சொல்லுங்க கேப்போம். மைக் 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 ஆடிஷன் வந்து அவங்க அசிஸ்டன்ட் அசோசியேட் பண்ணுவாங்கல அவன். அதனால ஃபீல் பண்றீங்க ஆடிஷன் ஓகே ஓகே. இல்லை இவங்க எப்படின்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு ஃபஸ்ட்டு அந்த 3ஆம் நாள் ஷூட் இருக்கும். ஷூட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க குளிச்சுட்டு வருவாங்க, அந்த டவலோட இருப்பாங்க. அடுத்த ஷாட்டே ஒன்று காஸ்டியூம் மாற்றிட்டு வரணும். அன்றைக்கி கரெக்டாக அந்த ஷாட் வைக்கும்போது 5:30 5:45 ஆகிட்டு. ஸோ யூஸ்வலாக ஒரு ஹீரோயின் வந்து ஒரு காஸ்டியூம் இன்னொரு காஸ்டியூம் மாற்றணும் போகணுன்னா வந்து அன்றைக்கி முடிக்க முடியாது. ஓகே முடிஞ்சு கோல்டன் ஹவர்ஸ் போய்டும். அந்த ஷாட்டை அடுத்த நாள் எடுக்கலாம் அப்படிலாம் வந்து டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. அப்போ நான் இவங்கள்ட்ட வந்து இல்லை நீங்கள் இதை முடிச்சுட்டு உடனே காஸ்டியூம் மாற்றணும்னா அடுத்து 5 நிமிஷம் மாற்றிட்டு. ஓகே நைஸ். ஸோ அதுதான் நாங்கள் ஓகே இவங்க எது கொடுத்தாலும் உடனே வேகமாக வந்துடுவாங்க. அதனால இவங்க சைடு எனக்கு டென்ஷன் கிடையாது. எதில் வேகமாக அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த டைம்ல நாங்கள் வந்து அப்படியே நின்றுக்கணும். இப்படி தப்புன்னு வந்து காஸ்டியூம் மாற்றிட்டு ஒரு சுற்றி அப்படி மாறுவாங்க. இவங்க போய் மாற்றிட்டு வரும்போது நாங்கள் அப்படியே நின்றுப்போம். என்னப்பா இது கேம் இந்த டிபிடி பீஸ் வாட் கலர் இஸ் ஸ்டாச்சு அப்படின்னு அந்த கேம் ஸ்டாச்சு தான். ஸ்டாச்சு பொசிஷன்ல இருப்போம். நாங்க எல்லாரும் அப்படியே தான் இருப்போம். நீங்க பேசிக்கா மியூசிக் பர்சீவ் பண்றது வந்து அப்ராட்ல எதுவும் பண்ணீங்களா? பெர்லின் மியூசிக் அகாடமில எதுவும் பண்ணீங்களா? இல்ல நான் ட்ரினிட்டி காலேஜ் லண்டன் கிரேட் பண்ணியிருக்காங்க. லைக் ஐம் ட்ரெயின் பியானிஸ்ட். ஆமாம், சர்டிஃபைட் பியானிஸ்ட் ஃப்ரம் ட்ரினிட்டி காலேஜ் லண்டன் அண்ட் கேம் மியூசிக் கன்சர்வேட்டரியில் படித்தேன். நான் ஆடியோ இன்ஜினியரிங் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறம் திருப்பியும் இன்னும் ஐஎஸ் ஸ்டடீஸ்லாம் பண்ண பிளான் இருக்கு. சவுண்ட் இன்ஜினியர் டு அண்ட் மியூசிக் டைரக்டர், மியூசிக் கம்போசர். இல்லை, நான் சின்ன வயசுலேருந்தே என் டாடி இஸ் அ மியூசிக் டீச்சர் பேசிக்லி. ஆமாம், அதனால் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப டிஃபால்ட்டாகவே குட் மியூசிக்ஸ் கேட்டு வளர்ந்துருக்கேன். அதனால் எனக்கு அந்த சவுண்டு நல்ல ரிதம் சென்ஸ் இருக்குது, நல்ல டெம்போ, நல்ல தாள ஞானம், ஸ்ருதி ஞானம்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு அது பை நேச்சர் காட்ஸ் கிஃப்ட். அது வந்துட்டு வித் சம் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் வாய்ஸ். அதனால நம்ம கடவுள் வந்து அப்படியே படைச்சிட்டு வரோம், வேற ஒன்றும் கிடையாது. அப்பாவும் பேசிக்கலி மியூசிக்னு சொன்னீங்க இல்லையா, அப்பா என்ன படங்களா? இஸ் இன்டு லைவ் ஆர்கெஸ்ட்ரா, அந்த ஃபீல்டு, நாட் ரெக்கார்டிங் செஷன் பிளேயர் கிடையாது. டாடி ஆர்ட் ஃபார்ம்ல இந்த லைவ்ல வாசிப்பாங்கல்ல, அப்பா இஸ் கீபோர்டிஸ்ட். ஆமாம், கோயம்புத்தூரில் இஸ் டன் மோர் தென் 8,000 ஷோஸ். கீபோர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹி டீச்சஸ் மல்டிபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஆமாம். அப்புறம் நிறைய ஏழை குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப கம்மியான டியூஷன் ஃபீஸில் இஸ் டீச்சிங் மியூசிக். ஸோ இஸ் டூயிங் அவருக்கு இதுதான், இதுக்கு தவிர்த்து வேறு பெருசாக அவருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதுமே இல்லை. இஸ் லைஃப் இஸ் ஆல் அபவுட் டூயிங் சர்வீஸ் த்ரூ மியூசிக். அந்த மாதிரி அப்பா நிறைய ஆர்டிஸ்ட உருவாக்கிட்டு நிறைய ஸ்டார்களை உருவாக்கிட்டு. ட்ரூ. யோசிச்சிருக்கீங்களா 2014ல கேஜி தியேட்டர்ல கோயம்புத்தூர்ல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு, நம்ம எல்லாம் போய் பார்த்திருப்போம். நீங்களும் கோயம்புத்தூர்ல பக்கத்துல இருக்க அந்த கவுண்டர் அப்பயே போலாம் நினைச்சா, நீங்க ப்ளஸ் டிஸ்டர்ப் பண்ண விட்டேன். அன்னைக்கு கேஜி தியேட்டர்ல சூதுகம் பார்த்த இடத்துல இன்னைக்கு சூதுகம் 2ல நம்ம ஒரு ஆக்டர். எப்படி இருந்துச்சு அந்த அப்படின்னா? நான் காலேஜ் படிக்கும்போது தான் எங்க ரிப்பீட்டட் மூவி சூதுகம் வந்து நான் காலேஜ் படிக்கிற டைம்ல இருந்து இது 2 வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த 2ல நான் நடிப்பேன் அப்படின்றது இது மேஜிக்கல் மூமெண்ட் தான். அதில் இந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டரும் பண்ணுறதும் வந்து ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் தானே. அதுக்கு வந்து நான் வந்து எதுக்கு நன்றி சொல்கிறோம், டைரக்டர் தான் நன்றி சொல்லணும். அவர் என் மேலே பிலீவ் பண்ணு. இல்லை, ஏன்னா அதான் என்னென்னா, இது ஒரு நார்மலான கேரக்டரும் இல்லை, ஒரு ஏஜ்டான ஒரு கேரக்டரும் பண்ணுறோம். அது இந்த டைமில் நம்ம மேலே ஒரு பிலீவ் வச்சு ஆடிஷனே பண்ணாமையும் அதான் பண்ணாமையும் நம்மளை வச்சு நம்ம மேலே ஒரு பிலீவ் வச்சு இந்த ரோல் கொடுத்து அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன்.
ஓகே பாத்தியா, பக்கத்துல உட்காந்து டக்குன்னு லண்டன் இங்கிலீஷ் உனக்கு வருது. வேணாம், நம்மளும் ஏனுங்க சொல்லுங்க. பூர்த்தி செஞ்சிருக்கேன் அப்படியா? ஓகே. அண்ட் உங்களுக்கு அதே சினாரியோ, ஏன்னா பயங்கரமா ஷேக் பண்ணி ஹெட் ஷேக் பண்ணீங்க கோயம்புத்தூர்ல, அதே கேஜி. எனக்கு ஐ ஸ்டில் ரிமெம்பர், நான் வந்து சத்திய மெயின் ஸ்க்ரீன்ல பார்த்தேன் சூதுகம். சென்னை வந்தீங்க அப்பவே? 2007 வந்துட்டோம், சென்னை வந்துட்டோம். பட் கேஜிலாம் ஓகே அண்ணா, நீங்க எனக்கு அது ஒரு புது இன்ஃபர்மேஷன், நீங்க 2 பேர் கேஜியில் பார்த்தீங்கன்னு சொன்னது. ஸோ அதுதான் எனக்கு அந்த டைம்ல சூதுகம் ரிலீஸ் ஆகி அந்த படத்தை யார் டைரக்டர், யார் ப்ரொடியூசர், யார் நடிச்சிருக்காங்க எதுவுமே தெரியாது. பட் த ஹோல் டவுன் வாஸ் டாக்கிங் அபவுட் தட் ஃபிலிம். நான் ஃபர்ஸ்ட் டே எல்லாம் பார்க்கல, அது ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் கழிச்சு தான் போய் பார்த்தேன். அண்ட் யூஸ்வலாக நம்ம காமெடி பண்ணால் சிரிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. பட் இந்த சூழ்நிலையை நினச்சி நம்ம அவங்க ஹியூமர்லாம் தனியாக செல்ஃப் இன்டெலிஜென்ட்லாம் பண்ணல. லைக் நம்ம பார்த்து அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு நம்ம, அதாவது எனக்கு ரொம்ப ஒரு 12 வயசு தான், ஹார்ட்லி 12-13 வயசு தான். ஆக்சுவலாக நான்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அந்த மாதிரி ஒரு படத்தை நான் லைஃப்பில் என்ஜாய் பண்ணதே கிடையாது. பட் இப்போ கட் பண்ணால் அந்த படத்துக்கு நான் இப்போ மியூசிக் டைரக்டர் ஆவேன், மியூசிக் பண்ணணும்னு கூட நான் போகல. ஐ வாஸ் இன்டூ பியானோ, படிச்சுட்டு இருந்த மியூசிக்லாம். பட் இப்போ கட் பண்ணும்போது நலன் சார் கூட ஒர்க் பண்ணேன் கூட, எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க, அவர் பண்ணுவாருன்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா சூதுகம் இஸ் கல்ட் மூவி, இந்த பார்ட் 2 பண்ணுற ப்ராசஸ்லாம் என்னென்ன. பட் மீன்வால் நடந்துட்டு இருந்ததுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் கூட. எனக்கு 2021 தான் குட்டி ஸ்டோரி நடந்துட்டு இருந்தேன். அப்போ நான் நலன் சாரோடலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கட் பண்ணால் அது பார்ட் 2 நான் மியூசிக் பண்ணன்றதே எனக்கு அது இன்னுமே அந்த ஷாக் எனக்கு இருந்துட்டு தான். பார்ட் 1ல 12 வயசு பையன், பார்ட் 2ல மியூசிக் டைரக்டர். தெரியல, அதுதான் நான் பண்ண மியூசிக் அர்ஜுனும் எனக்கு பிடிச்சிருந்தது. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. கிரேட். ஸ்கேனர் தான் இருக்கு, அது ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஓகே, அண்ட் கமிங் டு யூ, படத்தோட பிராண்டா அது விஜய் சேதுபதியை ஒரு பெரிய ஸ்டாரா கொண்டு போனதுல சூதுகவும் இட்ஸ் அ பிக்கெஸ்ட் ஃபில்ம். அது ஒரு பெரிய பிளேஸ்மெண்ட்டாக இருந்தது. இப்போ அவர் வரலேன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸுக்கு இருக்கும், ஒரு நிராசை கூட இருக்கலாம், விஜய் சேதுபதி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்ட்டு. அண்ட் அதுக்கு ஓவர் கம்னா 0 ஹேட்டர் உள்ள நம்ம சிவா. ஏன்னா சிவாவுக்கு வந்து ஹேட்டரே கிடையாது, அவர் எது நடிச்சாலும் பார்த்து சாலையாக சிரிச்சுட்டு போகிற ஆட்கள் தான் இருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட் விஜய் சேதுபதிக்கு சிவா தான் யோசிச்ச ப்ராசஸ். அதான் திருப்பி என்னன்னா, இது ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இது என்னன்னா, அவரு ஒரு கேரக்டர், இவர் ஒரு கேரக்டர். இன்னொன்று, நீங்க படம் பார்க்குறவங்க விஜய் சேது மிஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா விஜய் சேது படத்துக்குள்ள வருவார். ஓகே, சஸ்பென்ஸ் த்ரில்லர். அவரோட அந்த 2013 நடந்த சில பாதிப்புகள் வந்து இவங்க லைஃப்ல கிராஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு படம் ஃபுல்லா அந்த பார்ட் 1 நீங்க பார்த்தவங்களுக்கு அந்த அதுல நடந்த ஒரு பாதிப்பை நம்ம இதில் காமிச்சிக்கிட்டே. ஓகே, ஸோ அந்த மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே கருணா சார் சேம் அதே அருமை பிரகாசம் பண்ணியிருக்காரு. MS பாஸ்கர் சார் ஞானோதயம். இதுல தாசன், நம்ம தாசன் கேமராமேன் தாசன், அவர் இதுல மெயின் என்னன்னா பிரிட்ஜிங் அவர் தான். இந்த படத்தோட பிரிட்ஜே அவர். ஓகே, அந்த கதையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கு பிரிட்ஜே அவர் தான். ஓகே, சூப்பரா பண்ணியிருக்காரு அவரும். கருணா சார் சொல்லவே தேவையில்ல. அந்த அருமை பிரகாசம் நீங்க அதுக்கப்புறம் நிறைய படம் பண்ணிட்டாரு, அந்த அருமை பிரகாசம் முகம் காட்டவே இல்லை. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும்போது அந்த அருமை பிரகாசம் வந்துட்டார். ஓகே, உடனே டக்குன்னு அந்த டைலாக் டெலிவரி பண்ணும் போதே அவரோட இது வந்துச்சு. கரெக்டா. இப்போ நீங்க வந்து சூதுகம் 1 இது ரீப்ளேஸ் விஜய் என்னது சேதனுக்காக சிவா சார் ரீப்ளேஸ்லாம் பண்ணவே இல்லை. ஓகே, அவர் தனி கேரக்டர், ஒரு தனி கேரக்டர். ஓகே, கிரேட். அது நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும், இதுதான் படத்தோட நாட் ஆரம்பிச்சதே இங்க இருந்து தான். பார்ட் 3க்கான ப்ராசஸ் வந்து பின் தர்மமே வெல்லும் அப்படிங்கிறது தான் எண்ட் ஃபினிஷிங் பாயிண்டாக தான் கேள்விப்பட்டேன். ஸோ பார்ட் 3க்குமே எழுத வேண்டிய ப்ராசஸ் இருந்ததா, எழுதி முடிச்சிட்டிங்களா? எனக்கு இதுக்கு எண்டில் வந்து ஒரு லீட் கொடுக்க வேண்டியிருந்தது. தர்மம் வெல்லும் அப்படிங்கிறதுக்கான லீடு இருக்கு. ப்ரொடக்ஷன் சைடில் சிவி சார் பார்ட் 3க்கான ஒர்க் அவர் ஸ்டார்ட் பண்ணி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஆவேசம் படம் இப்போ வந்துச்சு, அதோட டார்க் ஹியூமரை ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி ரங்கா கேரக்டர், அவரோட கேரக்டரை இந்த கைண்ட் ஆஃப் எலிமினாட்டிலாம் வந்து டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். என்னன்னா, அவர் ஒரு லேயர் அவரை சுற்றி ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயருக்குள்ளே அவர் கூப்பிட்டா தான் உள்ள வர முடியும், அந்த லேயருக்கு வெளியே தான் எல்லாருமே இருப்பாங்க, ஆனால் எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு லைனை வச்சே அவர் ஓகே சொல்லி படம் பண்ண சொன்னாங்க. எஸ்பெஷலி சூதுக்கவும் டார்க் ஹியூமருங்கிறப்போ இந்த கேரக்டருக்கும் அந்த மாதிரியான லேயர்ஸ் இருக்குமா, இல்லை அதோட ரெப்ளிகா இல்லை கனெக்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா? சூதுகோமலையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிர்ச்சிஷியோட கேரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் யாரும் பண்ணலை. அந்த 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 ஒரு ரோலை தாஸ் ரோல் பண்ணவே இல்லை. ஐ மீன் குருநாத் ரோல். ஓகே, சொன்ன சஸ்பென்ஸ் போயிடும். நீங்கள் இப்போ அதில் பார்த்துருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கு. ஆமாம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லேயே பெரிய மேட்டர் இருக்கு. ஓகே. ஸோ இந்த படத்தில் அவர் செய்கிற ஒரு செயலையும் வந்து ஒரு சின்னதாக ஒரு அதை சொல்லி ஆக்சுவலாக அந்த ரோல் சொன்னதுக்கப்புறம் அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு ஒன்றே உள்ளது. கதையை ஃபுல்லாக கேட்காம ஓகே சூதுகம் 2 அர்ஜுன் என்ன பண்ணிருக்கீங்கன்னு கேட்டோம். நான் அதில் ஜஸ்ட் இந்த அவரோட கேரக்டர் மட்டும் தான் சொன்னேன். அந்த கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் சொன்னதுக்கப்புறம் சொன்ன உடனே அவர் இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப
அது சொல்லிட்டு சஸ்பென்ஸ் போயிட்டு ஓகே ஓகே நிறைய சொல்லிட்டே இருக்கிறோம். ஓகே 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 சூப்பர் நீங்க நைஸ். சொல்ற அந்த ஒரு ஆர்க் ஆர்க் இருக்கு இதுல. என்னன்னா இந்த படத்துல வந்து தொடக்கத்திலேருந்து அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அது நோயா அது என்னன்னு அவருக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஆனா அந்த ப்ராப்ளம் தான் அவரை காப்பாற்றும். ஓகே ஈடன் சார்பா என்டையர் டீமுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ப்ரோ, வி ஹேட் அ கிரேட் டைம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be.